الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா இந்த கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று பாபு மாயன் சரிஃபு வமாலா என் சரிஃப் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். சருஃப் பெறக்கூடியவைகளும் சருஃப் பெறாதவைகளும் என்ற பாடம். இதற்கு அல் முன்சரிஃப் கைருல் முன்சரிஃப் என்றும் சொல்லப்படும். சர்ஃப் பெறக்கூடியது சர்ஃப் பெறாதது என்ற கருத்தில். அதேபோன்று கைருல் முன்சரிஃப் என்ற அந்த வகையான இஸ்ம்களுக்கு அல் மம்னூ மினஸ் சர்ஃப் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த பாடத்திலே நாங்கள் மிக முக்கியமான சில அடிப்படையான விடயங்களை புரிந்து கொள்வோம். முதலாவது, ஒரு இஸ்ம் சர்ஃப் பெறுவது சர்ஃப் பெறாமல் இருப்பது என்றால் எந்த இஸ்மிலே தன்வீனுடன் சேர்த்து ஜெர்ரு நுழைய முடியுமோ அவ்வகையான இஸ்ம்கள் முன்சரிஃப் என்று அழைக்கப்படும். உதாரணமாக ஜெய்துன் ஹாலிதுன் என்ற சொற்களிலே தன்வீனுடன் சேர்த்து ஜெர்ரை நுழைவிக்கலாம். ஜெய்தின் மரர்து பி ஜெய்தின் வஅம்ரின் வஹாலிதின் வபக்ரின் என்று தன்வீனுடன் சேர்த்து ஜெர்ரு அதிலே நுழையும். எனவே எந்த சொற்களிலே எந்த இஸ்ம்களிலே தன்வீனுடன் ஜெர்ரு அதாவது கஸ்ரா நுழைகின்றதோ அந்த இஸ்ம்களுக்கு தான் நாங்கள் முன்சரிஃப் என்று சொல்லுவோம். அவ்வாறு நுழைவதை நாங்கள் சர்ஃப் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே எந்த இஸ்ம்களிலே தன்வீனுடன் சேர்ந்து கஸ்ரா நுழையாமல் இருக்கின்றதோ அதற்குத்தான் நாங்கள் கைருல் முன்சரிஃப் அல்லது அல் மம்னூ மினஸ் சர்ஃப் என்று சொல்லுவோம். உதாரணமாக மரர்து பி உமர இங்கே உமர் என்ற சொல்லிலே ஜெருடைய ஹருஃபான பா நுழைந்தும் கூட தன்வீனுடன் சேர்த்தவாறு கஸ்ரா நுழையவில்லை. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், கைருல் முன்சரிஃப் சர்ஃப் பெறாதது என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இஸ்ம்களிலே தன்வீனுடன் சேர்த்து கஸ்ரா வராவிட்டாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலே தன்வீன் இல்லாமல் கஸ்ரா இடம்பெறும். முதலாவது, அந்த இஸ்மிலே அலிஃப்லாம் நுழைந்தால். உதாரணமாக வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி, மசாஜிது என்ற சொல் கைருல் முன்சரிஃப் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியது. அதிலே அலிஃப்லாம் சேர்க்கப்பட்டிருப்பதனால் ஜெருடைய ஹர்ஃபி வந்தபோது ஃபில் மசாஜிதி என்று கஸ்ரா தன்வீன் இல்லாமல் சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நிலைமை, இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு கைருல் முன்சரிஃபான இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுதும் அதிலே ஜெருடைய ஆமில்கள் ஏதாவது நுழைந்தால் தன்வீன் இல்லாமல் கஸ்ரா அதிலே வரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அஹ்கம் என்ற சொல் கைருல் முன்சரிஃபான ஒரு சொல். பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்ற அந்த சொற்றொடரிலே அஹ்கம் என்ற இஸ்மு தஃலீலான கைருல் முன்சரிஃபான சொல் அல் ஹாக்கிமீன் என்ற சொல்லுடன் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தன்வீன் இல்லாத நிலையிலே கஸ்ரா கைருல் முன்சரிஃபான இஸ்மிலே இந்த இரண்டு நிலைகளிலும் நுழையும். மூன்றாவது விடயம், கலிமாக்களுடைய வகைகளான இஸ்மாக இருந்தாலும் சரி, ஃபியலாக இருந்தாலும் சரி, ஹர்ஃபாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமான அல்லது விசேஷத்துவம் உள்ள சில பண்புகள் சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் அடிப்படையான விடயங்கள் என்றும் அந்த விசேஷத்தன்மைக்கு மாற்றமாக அந்த அடிப்படைக்கு மாற்றமாக வரக்கூடியதை நாங்கள் ஃபராய் என்றும் சொல்லுவோம். உதாரணமாக இஸ்ம்களை பொறுத்தவரையிலே அது முதக்கராக வருவதுதான் அடிப்படை, அல் அஸ்ல். அதிலே முஅன்னஸுடைய தாவையோ அல்லது வேறொரு வகையிலேயோ அது முஅன்னஸ் ஆக்கப்படுகின்ற பொழுது அது அஸ்லுக்கு மாற்றமானதாக மாறுகின்றது. அதற்கு நாங்கள் ஃபராய் என்று சொல்லுவோம். எனவே இஸ்ம்களிலே அஸ்ல் முதக்கராக வருவது, ஃபராய் முஅன்னஸாக வருவது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொதுவாக
தன்வீனுடன் சேர்த்து கஸ்ரா வரவேண்டிய இவ்வகையான இஸ்ம்கள் ஏன் கைருல் முன்சரிஃப் என்ற நிலைக்கு மாறி தன்வீன் இல்லாமல் கஸ்ரா சேர்க்கப்படுகின்றன? அல்லது ஜருடைய ஹருஃப் நுழைந்தாலும் தன்வீனும் வராமல் கஸ்ராவும் வராமல் வேறொரு ஹர்க்கத்தின் மூலம் இஆராப் செய்யப்படுகின்றன என்றால், இஸ்ம்களிலே அடிப்படைக்கு மாற்றமாக ஃபரஆக வரக்கூடிய 9 விடயங்கள் தான் இதற்கு காரணம். எனவே ஒரு இஸ்மிலே தன்வீனுடன் சேர்த்து கஸ்ரா வராமல் தடுக்கக்கூடிய விடயங்கள், அதாவது மவானிஉஸ் சர்ஃப், ஒரு இஸ்மை சர்ஃப் செய்யப்படுவதை விட்டும் தடுக்கக்கூடியவைகள் 9 இருக்கின்றன. இந்த 9 வகையான மானியங்களையும் நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்துவோம். ஒன்று லஃப்லியா, இரண்டாவது மானவியா. லஃப்லியா என்றால் சொல் ரீதியானது, மானவியா என்றால் கருத்து ரீதியானது. எப்போது ஒரு இஸ்மிலே லஃப்லியத்தான ஒரு மானியம் மானவியத்தான மானியம் சேருகின்றதோ அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு இஸ்ம் முன்சரிஃப் சர்ஃப் பெறக்கூடிய நிலையிலிருந்து கைர் முன்சரிஃபாக மாறுகின்றது. இந்த மானியை நாங்கள் இல்லத் என்று அழைப்போம். எனவே ஒரு இஸ்மிலே மானவியத்தான இல்லத்தும் லஃப்லியத்தான இல்லத்தும் சேருகின்ற பொழுது அந்த இஸ்ம் கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. இந்த பொதுவான விதிமுறைகளிலிருந்து 2 விடயங்கள் மாத்திரம் வேறுபடுகின்றன. அந்த 2 விடயங்களும் லஃப்லியத்தான இல்லத்துகளை சார்ந்தவைகள். அந்த 2 இல்லத்துகளில் ஏதாவது ஒன்று மாத்திரம் வந்தாலும் ஒரு இஸ்ம் கைர் முன்சரிஃபாக மாறும். அது மானவியத்தான ஒரு இல்லத்தை வேண்டி நிற்பதில்லை. இந்த 2ஐயும் தவிர மற்ற அனைத்து மானியங்களும் அனைத்து இல்லத்துகளும் லஃப்லியா மானவியா ஆகிய 2 இல்லத்துகள் சேருகின்ற பொழுது மாத்திரம் ஒரு இஸ்மை கைர் முன்சரிஃபாக மாற்றுகின்றன. இந்த 9 இல்லத்துகளையும் நாங்கள் பார்ப்போம். இதற்கு மவானிஉஸ் சர்ஃப், சர்ஃபை தடுக்கக்கூடியவைகள் அல்லது அல் இலலு திஸ்உ 9 இல்லத்துகள் என்று சொல்லப்படும். முதலிலே மானவியத்தான இல்லத்துகள் 2 இருக்கின்றன. ஒன்று அல் அலமியத்து. அல் அலமியத்து என்றால் ஒரு இஸ்மை ஒரு நஃபருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு பெயராக, அதற்குரிய பெயராக பிரயோகிக்கப்படுவது. பொதுவாக எந்த ஒரு இஸ்மாக இருந்தாலும் எந்த ஒரு நஃபருக்கும் குறிப்பாக இல்லாமல் பொதுப்படையாக இருப்பது தான் அடிப்படை. ஆனால் எப்பொழுது அது ஒரு நஃபருக்கு பெயராக வைக்கப்படுகின்றதோ அது அஸ்லிலிருந்து மாறி ஃபரஆக இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் ஒரு மானவியத்தான இல்லத்தாக கருதுவோம். இரண்டாவது அல் வஸ்ஃபு அல்லது அஸ்ஸிஃபத்து. குறித்த அந்த இஸ்ம் ஏதாவது ஒரு தன்மையை, ஏதாவது ஒரு விடயத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருப்பது. உதாரணமாக அஃதலு, மிகவும் சிறந்தவர். இதிலே சிறப்பு என்ற தன்மை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ம்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு தன்மையும் குறிப்பிடாமல் ஒரு குறித்த சொல்லுக்குரிய இஸ்மாக இருக்கும். அதற்கு மாற்றமாக அதில் ஒரு தன்மை, ஒரு விடயம் பொதிந்து கொள்கின்ற பொழுது அது அடிப்படை தன்மைக்கு மாறி அது ஒரு இல்லத்தாக மாறிவிடுகின்றன. அடுத்து லஃப்லியத்தான இல்லத்துகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வஸ்னுல் ஃபியால். வஸ்னுல் ஃபியால் என்றால் ஒரு இஸ்ம் ஃபியாலுக்கு குறிப்பான, அதாவது ஃபியால் வரக்கூடிய ஒரு வஸ்னிலே இஸ்ம் இருப்பது. இவ்வாறான லஃப்லியத்தான இல்லத்துகள் மானவியத்தான இல்லத்துகள் என்று கூறப்பட்ட 2 வகையான இல்லத்துகளில் ஏதாவது ஒன்றுடன் சேருகின்ற பொழுது அந்த சொல் கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. உதாரணமாக தசாலஹ என்ற ஒரு ஃபியால், அந்த ஃபியாலை ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்படுமாக இருந்தால் இதிலே ஃபியாலுடைய வஸ்னாக இருக்கின்றது, அதே போன்று ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இது கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது.
தசாலஹ என்ற அந்த நபருக்குரிய பெயரிலே வஸ்னுல் ஃபியாலும் அலமியத்தும் சேர்ந்து இருப்பதனால் அதனை நாங்கள் கைர் முன்சரிஃபான இஸ்ம் என்று சொல்லுவோம். அதே போன்று அஃலலு என்ற சொல், அஃலலு என்ற சொல்லிலே இது முலாரி முத்தக்கல்லிமில் வரக்கூடிய அந்த சீகாவுக்கு ஒப்பாகின்றது. அஃபாலு என்ற சீகாவுக்கு ஒப்பாகின்றது. அதனுடைய வஸ்னிலே வந்திருக்கின்றது. அதே நேரத்திலே இதிலே ஒரு தன்மை குறிப்பிடப்படுவதனால் மானவியத்தான இல்லத்தாக இருக்கக்கூடிய அந்த வஸ்ஃபு அதிலே அந்த சொல்லிலே வந்திருக்கின்றது. எனவே அஃலலு என்ற சொல்லில் மானவியத்தான இல்லத்தான வஸ்ஃபும் லஃப்லியத்தான இல்லத்தான வஸ்னுல் ஃபியாலும் இருப்பதனால் அந்த சொல்லும் கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. லஃப்லியத்தான இல்லத் அத்தனீஸ், ஒரு இஸ்ம் முஅன்னஸாக இடம்பெறுவது. இந்த முஅன்னஸான இஸ்ம்களை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று அத்தனீசுல் மானவியு. அத்தனீசுல் மானவியு என்பது ஒரு பெண்ணுக்கு பெயராக வைக்கப்படக்கூடிய சொல். அதிலே அந்த சொல் முஅன்னஸ் என்று காட்டக்கூடிய அடையாளங்கள் இருக்கவும் முடியும் அல்லது இல்லாமல் இருக்கவும் முடியும். உதாரணமாக ஜைனபு, ஹிந்து போன்ற சொற்களை கொள்ளலாம். இம்மாதிரியான சொற்களிலே லஃப்லியத்தான இல்லத்தான தனீஸும் மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத்தும் இருக்கின்றது. இரண்டாவது அத்தனீசு பித்தாயி, தாவை கொண்டு முன்னஸாக்கப்பட்டவைகள். ஃபாத்திமத்து, ஆக்கிலத்து போன்ற சொற்களை உதாரணமாக சொல்லலாம். வகையான முன்னஸ்களிலேயும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் ஒன்றான தனீஸும் மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத்தும் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் இந்த இஸ்ம் கைருல் முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படும். மூன்றாவது அத்தனீசு பில் அலிஃப், அலிஃபை கொண்டு தனீஸாக்கப்பட்டது. அந்த அலிஃப் மக்சூராவாக இருக்கலாம், அதாவது இறுதியில் அலிஃப் அதற்கு முன்னால் ஃபத்ஹ் செய்யப்பட்டது, அல்லது மம்தூதான அலிஃபாக இருக்கலாம். ஹம்ராஉ, சஃப்ராஉ போன்றவைகள், அதாவது இறுதியில் ஹம்சாவும் அதற்கு முன்னால் அலிஃபும் இருக்கக்கூடிய முஅன்னஸான இஸ்ம்கள். இவ்வகையான முஅன்னஸ்கள் பேராக வைக்கப்பட்டாலும் சரி, பேராக வைக்கப்படாவிட்டாலும் அவைகள் தனித்து சர்ஃப் தடுக்கக்கூடியவைகள், அதாவது இன்னொன்றுடன் சேர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த லஃப்லியத்தான இல்லத் அந்த சொல்லில் இருப்பதே அது கைருல் முன்சரிஃப் ஆகுவதற்கு போதுமானது. எனவே அத்தனீசு பில் அலிஃப் பொறுத்தவரையிலே அது தனித்து சர்ஃபை தடுக்கும். மானவியத்தான ஒரு இல்லத் அதனுடன் சேர வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது லஃப்லியத்தான இல்லத் அல் அதுலு. அதில் என்றால் திரும்புதல் என்ற கருத்து. ஒரு சொல் அதனுடைய அடிப்படையான நிலையிலிருந்து இன்னொரு சொல்லுக்கு திரும்புவதை இது குறிக்கும். இந்த அதில் 2 வகைப்படும். ஒன்று அல் அதுல் அத் தஹ்கீகி, உண்மையாகவே சில சொற்களை வேறொரு சொற்களாக மாற்றி பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஒருவராக சென்றார்கள் என்ற வசனம், அதாவது ஜாஉ வாஹிதன் வாஹிதன், ஒருவராக வந்தார்கள் என்ற அந்த வசனத்திலே வாஹிதன் வாஹிதன் என்ற அந்த 2 சொற்களையும் சேர்த்து ஃபுஆல் அல்லது மஃஆல் என்ற வசனிலே பிரயோகிக்கப்படும். அதாவது மௌஹத அல்லது உஹாத, ஜாஉ மௌஹத அல்லது ஜாஉ உஹாத என்று பிரயோகித்திருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்னானி இஸ்னானி, இஸ்னைனி இஸ்னைனி, 2 என்று வரக்கூடியதை சுனாஅ மஸ்னா என்றும், சலாசன் சலாசன் 3 பேராக என்பதை மஸ்லச சுலாச, அர்பான் அர்பான் 4 என்பதை ருபாஅ மர்பா என்று இவ்வாறு ஃபுஆல் மற்றும் மஃஆல் என்ற வசனுக்கு குறித்த எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்ட சொற்களை மாற்றி பிரயோகித்திருக்கின்றார்கள். இவ்வகையான இஸ்ம்கள் கைரு முன்சரிஃபாகும். இவைகளிலே லஃப்லியத்தான இல்லத் அதில் இருக்கின்றது. அதே போன்று மானவியத்தான இல்லத்திலே
வஸ்ஃபு இருக்கின்றது. இரண்டாவது அதுலினுடைய வகை அல் அதுலு தக்தீரியு. அல் அதுலு தக்தீரியு அதாவது உறுதியாகவே இந்த சொல்லிலிருந்து தான் இந்த சொல் மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு உறுதியான தகவல் இல்லாவிட்டாலும் சில சொற்கள் கைருல் முன்சரிஃபாக அரபிகள் பிரயோகித்திருக்கின்றார்கள். ஆனால் நஹ்வியூன்கள் அரபு இலக்கண அறிஞர்கள் அந்த குறித்த சொற்களிலே லஃப்லியத்தான இல்லத்தையும் மானவியத்தான இல்லத்தையும் பார்த்த பொழுது அதிலே மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான அலமியத், அதாவது யாராவது ஒருவருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தவிர வேறு எந்த ஒரு காரணம் இல்லாததனால் இந்த குறித்த சொல் இந்த சொல்லிலிருந்து தான் அதிலாக திருப்பப்பட்டு வந்திருக்கலாம் என்று ஒரு அனுமானம் அடிப்படையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் அல் அதுலு தக்தீரி என்று சொல்லுவோம். உதாரணமாக உமரு என்ற சொல், உமரு என்ற சொல்லிலே லஃப்லியத் மானவியத்தான இல்லத்தான ஒரு அலமியத் என்ற இல்லத்து மாத்திரம்தான் இருக்கின்ற, அதாவது ஒருவருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய லஃப்லியத்தான இல்லத்துகள் எந்த ஒரு இல்லத்தும் அதிலே இல்லை. எனவே நஹ்வியூன்கள் இது ஆமிர் என்ற சொல்லிலிருந்து மாற்றலாகி உமர் என்று மாறியிருக்கலாம் என்று ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இது மூன்றாவது இல்லத், லஃப்லியத்தான இல்லத். நான்காவது லஃப்லியத்தான இல்லத் அல் உஜுமத்து. உஜுமா என்றால் அரபு அல்லாத சொல். இவ்வகையான சொற்கள் ஒருவருக்கு பெயராக வைக்கப்படும் பொழுது அந்த சொல்லிலே உஜ்மா என்ற லஃப்லியத்தான இல்லத்தும் அலமியத் என்ற மானவியத்தான இல்லத்தும் சேருவதனால் அது கைருல் முன்சரிஃபாக மாறுகின்றது. உதாரணமாக இப்ராஹீம் என்ற சொல், இது ஒரு அரபல்லாத ஒரு சொல். அரபல்லாத சொல் என்பதனால் அது லஃப்லியத்தான இல்லத் அதிலே அடங்கி விடுகின்றது. அதே போன்று அதனை ஒரு நஃபருக்கு பேராக வைக்கப்பட்டிருப்பதனால் மானவியத்தான இல்லத்தாக இருக்கக்கூடிய அலமியத்தும் அதிலே சேர்ந்து விடுகின்றது. இதனால் இந்த இப்ராஹீம், இஸ்ஹாக், இஸ்மாயில் போன்ற சொற்கள் கைருல் முன்சரிஃபாக இருக்கின்றன. ஐந்தாவது லஃப்லியத்தான இல்லத் அத்தர்கீப். தர்கீப் என்றால் இரண்டு சொற்கள் இணைக்கப்படுவதை குறிக்கும். அதாவது ஒரு நபருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு ஒரு சொல் மாத்திரம் பேராக வைக்கப்படாமல் இரண்டு சொல் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக தமிழ் பேசும் மக்களிடையே தங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது இரண்டு பெயர்களை சேர்த்து வைப்பது வழக்கம். பொதுவாகவே ஆண்களுக்கு முஹம்மது என்ற பெயரை கொண்டு ஆரம்பித்து இன்னொரு பெயரையும், பெண் பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா என்ற பெயருடன் இன்னொரு பெயரையும் சேர்த்து வைக்கப்படுவதுண்டு. நபீல் என்று ஒரு ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது முஹம்மது நபீல் என்று பெயர் வைப்போம். அதே போன்று ஆயிஷா என்று பெயர் வைக்கும் பொழுது ஃபாத்திமா ஆயிஷா என்று இரண்டு பெயர்களை சேர்த்து வைக்கப்படுகின்ற வழக்கம் உண்டு. இது தவிர வேறு இரண்டு இஸ்ம்களையும் சேர்த்து பெயராக வைப்பதும் வழக்கம். இவ்வாறான சொற்கள் தான் தர்கீப் என்று சொல்லப்படும். பொதுவாக இஸ்ம்களை பொறுத்தவரையிலே தனித்தனியாக வாரது தான் இயல்பு, அது அடிப்படை. இவ்வாறு இரண்டு இஸ்ம்கள் சேர்த்து வைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு இல்லத்தாக, அது ஒரு ஃபர்ஆக இருக்கின்றது. எனவே இது மானவியத்தான ஒரு இல்லத்தாக இருக்கக்கூடிய அலமியத்துடன் சேருமாக இருந்தால், அதாவது ஒரு இஸ்மிலே தர்கீபும் அலமியத்தும் வருமாக இருந்தால் அந்த இஸ்ம் கைரு முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படும். முஹம்மது நபீல் என்பவர் வந்தார் என்ற வசனத்தில் ஜாஅ முஹம்மத நபீலு ஏராபினுடைய அடையாளம் இறுதி பகுதியிலே வெளிப்படும். ஜாஅ முஹம்மத நபீலு, தன்வீன் இல்லாமல் அந்த ரஃபை வெளிப்பட்டிருக்கின்றது. ஆறாவது லஃப்லியத்தான இல்லத் அல் ஜம்உ. அல் ஜம்உ என்று சொல்கின்ற பொழுது ஒரு இஸ்ம் முஃப்ரதாக ஒருமையில் வருவது தான் அடிப்படை. அது ஜம்ஆக எடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு இல்லத்தாக மாறிவிடுகின்றது. ஜம்ஹலை பொறுத்தவரையிலே எல்லா ஜம்ஹலும் ஒரு இல்லத்தாக கருதப்படுவதில்லை.
மஃபாயில் மஃபாயில் என்ற வஸ்னிலே ஒரு ஜெம்மு வருகின்ற பொழுது அதை தாண்டிய ஒரு ஜம்மு, அந்த வஸ்னை தாண்டிய ஒரு ஜம்மு அரபு மொழியிலே இல்லை என்பதனால் இதற்கு முன்தஹல் ஜம்முஹல் முடியும் இடம் என்றும் இந்த மஃபாயில் என்ற வசனுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு இஸ்ம் மஃபாயில் அல்லது மஃபாயில் என்ற வசனிலே வருமாக இருந்தால் அது ஒரு லஃப்லியத்தான இல்லத். இந்த முன்தஹல் ஜுமு என்ற இல்லத்தை பொறுத்தவரையிலே தனித்து சர்ஃபை தடுக்கக்கூடிய, அதாவது மானவியத்தான இல்லத்துகளில் அலமியத்துடனோ அல்லது வஸ்ஃபுடனோ சேர்ந்து சர்ஃப் தடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இதற்கு இல்லை. ஒரு சொல் மஃபாயில் அல்லது மஃபாயில் என்ற வசனில் வந்துவிட்டாலே அது கைருல் முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. 7வது லஃப்லியத்தான இல்லத் அஸ்ஸியாதா, அதாவது ஜியாதத்துல் அலிஃபி வன்னூன். ஒரு சொல்லிலே அலிஃப் மற்றும் நூன் தஸ்னியா இருமை அல்லாத காரணங்களுக்காக சேர்க்கப்படுவது. கலிப கோபப்பட்டான் என்ற சொல்லிலே கல்பானு கோபப்படக்கூடியவன் என்று அலிஃபும் நூனும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அலிஃபும் நூனும் சேர்க்கப்படக்கூடிய இஸ்ம்களை பொறுத்தவரையிலே சிலவேளை அலமியத்துடன் சர்ஃபை தடுக்கும், சிலவேளை வஸ்ஃபுடன் சர்ஃபை தடுக்கும். அது அந்தந்த இஸ்ம்களில் பொதிந்திருக்கக்கூடிய விடயங்களை பொறுத்தது. உதாரணமாக ரில்வான் என்ற சொல் ஒரு நபருக்கு பேராக வைக்கப்படுமாக இருந்தால் அது ஜியாதத்துல் அலிஃப் வன்னூன் என்ற லஃப்லியத்தான இல்லத்தும் அலமியத் என்ற மானவியத்தான இல்லத்தும் சேர்ந்திருப்பதனால் கைர் முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. இவ்வாறு இந்த 9 இல்லத்துகளிலும் லஃப்லியத்தான இல்லத்துகளாக கூறப்பட்ட 7 இல்லத்துகளில் ஒன்று, மானவியத்தான இல்லத்துகள் என்று கூறப்பட்ட 2 இல்லத்துகளில் ஒன்றும் ஒரு இஸ்மிலே சேருகின்ற பொழுது அல்லது தனித்து சர்ஃப் தடுக்கக்கூடியவைகள் என்று சொல்லப்பட்ட 2 இல்லத்துகளும் ஏதாவது ஒரு இஸ்மிலே சேர்ந்து வருகின்ற பொழுது அந்த இஸ்ம் கைர் முன்சரிஃபாக அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இஸ்ம்களிலே ஜர்ருடைய நிலையிலே தன்வீனுடன் கஸ்ரா இடம்பெற மாட்டாது. ஜர்ருடைய நிலைமையிலே கஸ்ரா தன்வீனுடன் இடம்பெற மாட்டாது. அதற்கு மாற்றமாக, அதாவது கஸ்ராவுக்கு மாற்றமாக ஃபத்ஹா செய்யப்படும். உதாரணமாக சல்லம்து அலா உமர. ஆனால் இந்த கைர் முன்சரிஃபாக இருக்கக்கூடிய இஸ்மிலே அலிஃப்லாம் சேருமாக இருந்தால் அல்லது அது இலாஃபத் செய்யப்படுமாக இருந்தால் கஸ்ர் மாத்திரம் சேரும், தன்வீன் சேரமாட்டாது. இதனை நாங்கள் பாடத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம். இவ்வாறு 2 இல்லத்துகள் வரக்கூடிய இஸ்ம்களை ஏன் இவ்வாறு கைர் முன்சரிஃப் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அதிலே ஜர்ரும் இடம்பெறாமல், அதாவது தன்வீனுடன் கஸ்ரா இடம்பெறாமல் வைக்கப்படுவது ஏன்? அதற்குரிய காரணம் என்னவென்றால் ஃபிஅல்களிலேயும் லஃப்லியத்தான மற்றும் மானவியத்தான 2 இல்லத்துகள் இருக்கின்றன. எனவே ஃபிஅல்களிலே 2 இல்லத்துகள் இருப்பதை போன்று இஸ்ம்களிலேயும் 2 இல்லத்துகள் இருப்பதனால், அதாவது இல்லத்துகள் வரும் விடயத்திலே இஸ்ம்கள் ஃபிஅல்களுக்கு ஒப்பாகிவிட்டதனால் ஃபிஅல்களிலே வராத கஸ்ரா இஸ்மில் இந்த கைர் முன்சரிஃபான இஸ்மிலே வராது. அதே போன்று ஃபிஅல்களிலே வராத தன்வீன் இந்த வகையான இஸ்ம்களிலே வராது. எனவே இல்லத்துகள் வரக்கூடிய விடயத்தில் ஃபிஅலுக்கு ஒப்பாகுவதனால்தான் ஃபிஅலிலே வராதவைகள் இவ்வகையான இஸ்ம்களிலே வருவதில்லை. ஃபிஅல்களிலே வரக்கூடிய லஃப்லியத்தான இல்லத்தை பொறுத்தவரையிலே அல் இஸ்திகாகு மினல் மஸ்தர், அந்த ஃபிஅல்கள் மஸ்தரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. 2வது மானவியத்தான இல்லத், எல்லா ஃபிஅல்களும் ஃபாயிலின் பக்கம் தேவைப்படுகின்றன. அதாவது எந்த ஒரு ஃபிஅலாக இருந்தாலும் அதனை செய்யக்கூடிய ஒரு நபரை வேண்டி நிற்கின்றது. இதே ஃபிஅலில் வரக்கூடிய மானவியத்தான இல்லத்தாகும். இந்த மானவியத்தான இல்லத்துகளில் ஒவ்வொன்றும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் எந்தெந்த இல்லத்துகளுடன் சேர்ந்து ஒரு கலிமாவை கைர் முன்சரிஃபாக மாற்றும் என்று வேறொரு கோணத்திலே நாங்கள் பார்த்தோமானால், மானவியத்தான இல்லத்துகளில் ஒன்றான வஸ்ஃபை பொறுத்தவரையிலே 3 லஃப்லியத்தான இல்லத்துகளுடன் மாத்திரம்தான் சர்ஃபை தடுக்கும். முதலாவது வஸ்னுல் ஃபியால்.
ஃபியாலுடைய வசனிலே வருவது. இதில் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. உதாரணமாக அஃபாலு என்ற வசனிலே அஃலலு, அஹ்சனு போன்ற சொற்கள் வருவதை போன்று. இரண்டாவது அல் அதில், அதிலே அல் அதுலு தஹ்கீகி என்று நாம் கற்ற அந்த அதுலோடு மாத்திரம் சர்ஃபை தடுக்கும். உதாரணமாக மஸ்னா, சுலாச, ருபா ஆகிய சொற்களை போன்று. மூன்றாவது ஜியாதத்துல் அலிஃபி வன்னூன், அலிஃப் நூன் ஜாயிதாக ஒரு கலிமாவிலே வரக்கூடிய அந்த லஃப்லியத்தான இல்லத்துடன் சர்ஃபை தடுக்கும். இதிலேயும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. உதாரணமாக அத்துஷானு, கஸ்பானு போன்று. இரண்டாவது மாணவியத்தான இல்லத்தாகிய அலமை பொறுத்தவரையிலே இந்த மூன்றுடனும் சர்ஃபை தடுக்கும். அதே போன்று எஞ்சி இருக்கக்கூடிய தனீஸ், தர்கீப், உஜ்மா ஆகியவற்றுடனும் சர்ஃபை தடுக்கும். அதில் இப்போ அதுலுடன் சர்ஃபை தடுப்பதற்கு உதாரணம் உமரு, அதாவது அல் அதுலு தக்தீரி என்று நாம் சொன்ன அந்த அதுலுடன் இது சர்ஃபை தடுக்கும். உமரு, ஜுஃபரு என்பதை போன்று. அதே போன்று இரண்டாவது ஜியாதத்துல் அலிஃபி வன்னூன், அலிஃப் நூன் ஜாயிதாக வரக்கூடிய சொல்லுடனும் சர்ஃபை தடுக்கும். ரித்வானு, இம்ரானு, நுஸ்ரானு என்பதை போன்று. மூன்றாவது வஸ்னுல் ஃபியாலுடனும் சர்ஃபை தடுக்கும். உதாரணமாக அஹ்மது என்பதை போன்று. நான்காவது தனீஸ், தனீஸுடனும் சர்ஃபை தடுக்கும். இதிலே தனீஸுடைய பாடத்திலே அத்தனீசுல் மானவி, அத்தனீசு பித்தாயி ஆகிய இரண்டு வகையான தனீசுடன் மாத்திரம்தான் இந்த அலமியத் சர்ஃபை தடுக்கும். உதாரணமாக ஃபாத்திமத்து, ஜைனபு என்பதை போன்று. தனீசுடைய வகைகளில் மூன்றாவது வகையான தனீசுபில் அலிஃபை பொறுத்தவரையிலே அது தனித்து சர்ஃபை தடுக்கும். அதுக்கு அலமுடன் சேர வேண்டிய அவசியமோ அல்லது வஸ்ஃபுடன் சேர வேண்டிய அவசியமோ இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஐந்தாவது தர்கீப், தர்கீபுடனும் சர்ஃபை தடுக்கும். ஜா முஹம்மத நபீலு என்பதை போன்று. ஆறாவது உஜ்மா, ஜா இப்ராஹீமு, ஜா இஸ்மாயிலு என்பதை போன்று. இவைகள் அல்லாமல் தனித்த நிலையிலே சர்ஃப் தடுக்கக்கூடிய இரண்டு இல்லத்துகள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று அத்தனீசு பில் அலிஃப், இரண்டாவது முன்தஹல் ஜுமூ, மஃபாயில் அல்லது மஃபாயில் என்ற வசனிலே ஒரு இஸ்ம் வந்தால் அது தனித்த நிலையிலே, அது அலமுடனோ வஸ்ஃபுடனோ சேர வேண்டிய அவசியமில்லை, அந்த இல்லத்துடன் மாத்திரம் அது சர்ஃபை தடுக்கும். அடுத்ததாக முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம். இது ஃபஸ்லுன் ஒரு பாடமாகும். அலிஸ்முல்லதி லாயன் சரிஃபு, சர்ஃப் பெறாத இஸ்ம், அதாவது கைர்முன் சரிஃபான் இஸ்ம் என்றால் ஒன்றாகும். ஃபீஹி, அதிலே இருக்கக்கூடிய ஒன்றாகும். இல்லத்தானி மின் இலலின் திசைன், 9 இல்லத்துகளில் 2 இல்லத்துகள். அவு வாஹிதத்துன் தகூமு மகாமல் இல்லத்தைனி, அல்லது 2 இல்லத்தினுடைய தானத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு இல்லத் அதிலே இருக்கக்கூடிய ஒன்றாகும். வல் இலலு திஸ்உ, 9 இல்லத்துகள் என்பன ஹிய அவைகள் அல் ஜம்உ, வஸ்னுல் ஃபிஅலி, வல் அதுலு, வத் தனீசு, வத் தஅரீஃபு, வத் தர்கீபு, வல் அலிஃபு, வன் நூனு ஸாயிதத்தானி, வல் உஜ்மத்து, வஸ்ஸிஃபத்து இவைகளாகும். எஜ்மஉஹா கவுலு ஷாயிரி, அந்த புலவருடைய சொல் அவைகளை ஒன்று சேர்த்து கொள்ளும். இஜ்மா வஸின் ஆதிலன் அன்னிஸ் பிமாரிஃபா ரக்கிப் வஸித் உஜ்மத்தன் ஃபல் வஸ்ஃபு கது கமுலா. 9 இல்லத்துகளையும் இலகுவாக மனனம் செய்வதற்காக ஒரே கவிதையிலே சேர்த்திருக்கின்றார்கள். ஃபல் ஜம்உ, ஜம்உ என்பது ஷர்த்துஹு, அதனுடைய நிபந்தனை ஐயக்கூன் அலா சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ, முன்தஹல் ஜுமூஇனுடைய சீகாவிலே அது இருப்பதாகும். முன்தஹல் ஜுமூஇ என்றால் ஜம்முகள் முடியக்கூடிய இடம், அதாவது எந்த ஒரு சொல்லுக்கும் ஜம்மு வருகின்ற பொழுது சில வேளை ஒன்றுக்கு மேற்பட்ட ஜம்முகள் வரலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது மஃபாயில் என்ற வசனுக்கு ஒரு சொல்லினுடைய ஜெம்மு வந்துவிட்டால் அதை தாண்டியும் இன்னொரு ஜெம் வரமாட்டாது, அதை தாண்டிய ஒரு சீகாவிலே ஜம்மு வரமாட்டாது. இதனைத்தான் முன்தஹல் ஜுமூஇ, ஜம்முடைய முடியும் இடம் என்று சொல்லப்படுகின்றது. வஹிய சீகத்து மஃபாயிலின், அது மஃபாயில் என்ற சீகாவாகும். அது நஹு மசாஜித,
மசாஜித் என்பதையும் தராஹிம வகனாயிம தராஹிம் கனாயிம் என்பதையும் போன்று அவு மஃபாயிலின் அல்லது மஃபாயில் என்ற சீகாவாகும். அது நஹு மஹாரி மசாபீஹ மஹாரீப மசாபீஹ மஹாரீப என்பதை போலவாகும். மஃபாயில் என்ற வசனை பொறுத்தவரையிலே அதனுடைய ஆரம்பத்தில் மீம் வர வேண்டிய அவசியமில்லை. எந்த எழுத்தை கொண்டாவது இந்த வசனிலே அந்த சொல் இருந்தால் அது கைர் முன்சரிஃபான சொல்லாக மாறிவிடுகின்றது. வஹாதிஹில் இல்லத்து இந்த இல்லத்து ஹிய அதுதான் அல் இல்லத்துல் ஊலா முதலாவது இல்லத்தாகும். மினல் இல்லத்தைனி இரண்டு இல்லத்துகளில் முதலாவது இல்லத். அல்லத்தைனி இத்தகைய இல்லத்துகள் என்றால் குல் வாஹிதத்தி மின்ஹுமா அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் தம்னாஸ் சர்ஃப வஹதஹா தனித்த நிலையில் சர்ஃபை தடுத்து ஒத்தக்கூமு மகாமல் இல்லத்தைனி இரண்டு இல்லத்தினுடைய தானத்திலே இடம்பெறக்கூடிய இரண்டு இல்லத்துகளில் முதலாவது இல்லத்தாகும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இரண்டு இல்லத்துகள் தனித்த நிலையில் சர்ஃபை தடுக்கும். அதாவது இன்னொரு இல்லத்துகள் மாணவியத்தான ஒரு இல்லத்தின் பக்கம் அது தேவைப்பட மாட்டாது என்று நாங்கள் பார்த்தோம். என்றாலும் முன்தஹல் ஜம்மை பொறுத்தவரையிலே அதிலேயும் இரண்டு இல்லத்துகள் இருப்பதாகவே கூறுகின்றார்கள். அதாவது அது ஜம்மாக இருப்பது அது ஒரு இல்லத், அதாவது மாணவியத்தான இல்லத். அதே போன்று அந்த சீகாவிலே மஃபாயில் என்ற அந்த சீகாவிலே எந்த ஒரு முஃப்ரதான சொல்லும் இடம்பெறுவதில்லை என்பதை ஒரு லஃபலியத்தான ஒரு இல்லத்தாகவும் சுட்டி காட்டுகின்றார்கள். இரண்டாவது அம்மா வசனுல் ஃபியால் என்றால் ஃபல் முராது பிஹி அதை கொண்டு நாடப்படுவது. ஃபியாலுடைய வசனிலே ஒரு இஸ்ம் வருவது என்பது இரண்டு விடயங்களை அடக்கியதாக இருக்கும். இம்மா ஐயக்கூன் அல் இஸ்மு அலா வஸ்னின் ஹாசிம் பில் ஃபியாலி அந்த இஸ்ம் ஃபியாலுக்கு குறிப்பான வசனின் மீது இருப்பதாகும். நாம் அஜ்னாஸ் என்ற கிதாபிலே ஃபியால்கள் வரக்கூடிய வசன்களை பார்த்தோம். அந்த வசன்களிலே ஃபியால் மாத்திரம்தான் வரும், இஸ்ம்கள் வரமாட்டாது. ஆனால் சில நேரம் ஒரு ஃபியாலினுடைய வசனிலே அல்லது ஒரு ஃபியாலையே ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு இடத்துக்கு ஒரு பொருளுக்கு பேராக வைத்திருப்பார்கள். எனவே அது ஃபியாலினுடைய வசனிலே அது ஃபியாலுக்கு குறிப்பான வசன் என்பதால் அது லஃப்லியத்தான இல்லத் என்ற அடிப்படையில் வசனுல் ஃபியால் லஃப்லியத்தான இல்லத் என்ற அடிப்படையிலும் அது ஒரு மனிதருக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அலமியத் என்ற மாணவியத்தான இல்லத்திருக்கின்றது என்ற அடிப்படையிலும் அது கைர் முன்சரிஃபாக மாறிவிடும். அது ஷம்மர என்பதை போன்று ஷம்மர என்ற இந்த சொல் அல் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்பவருடைய குதிரைக்குரிய பெயராக வைக்கப்பட்டிருந்தது. தஸ்தீதில் மீமுக்கு சத்து செய்வதை கொண்டு ஷம்மர் என்பதை போல்வாகும். வதுரிப பில் பினாஇல் மஃஊலி மஜ்ஹூலுக்கு அமைப்பதை கொண்டு துரிப என்பதை போன்று வந்தலக வனஹ்விஹி இந்தலக்க மேலும் அது போன்ற சீகாக்களையும் போன்று மினல் அஃஆலில் மாதியத்தில் மபுதூஅத்தி பிஹம்சத்தில் வஸ்லுடைய ஹம்சாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாதியான ஃபியால்களில் இந்தலக்க போன்றவைகளையும் போன்று இதா சும்மிய பிஷை மின்தாலிக்க அவைகளில் ஏதாவதை கொண்டு பேர் வைக்கப்படுமாக இருந்தால். எனவே இவ்வகையான வசனுல் ஃபியால்கள் அவைகள் ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு மனிதருக்கு பேராக வைக்கப்படுமாக இருந்தால் வசனுல் ஃபியால் என்ற லஃப்லியத்தான இல்லத்துடன் மாணவியத்தான ஒரு இல்லத்துடன் சேர்ந்து கைர் முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. அவு யக்கூன ஃபி அவ்வலிஹி அல்லது அதனுடைய ஆரம்பத்தில் இருப்பதாகும். ஜியாதத்துன் ஜியாதத்தில் ஃபியாலினுடைய அதிகரிப்பை போன்று அல்லது ஃபியால்களில் ஏற்படக்கூடிய மேலதிகமான விடயங்களை போன்ற ஒரு அதிகரிப்பு அதனுடைய ஆரம்பத்தில் இருப்பதாகும். வஹு அது அந்த சொல் முஷாரிக்குன் லில் ஃபியாலுக்கு கூட்டு சேரக்கூடியதாக இருக்கும். ஃபி வஸ்னிஹி அதனுடைய வஸ்னிலே கூட்டு சேரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு இஸ்மினுடைய ஃபாக்கலிமா ஐங்கலிமா லாங்கலிமா இவைகளுக்கும் மேலதிகமாக அதனுடைய ஆரம்பத்திலே ஃபியாலிலே வரக்கூடிய ஜியாதத், அதாவது ஒரு முதாரியான ஃபியாலினுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய ஹம்சா அன்னூன் அத்தா அல்யா ஆகிய 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று ஜாயிதாக வந்திருந்தால் அதே நேரம் ஃபியாலினுடைய அந்த வசனை போன்றே அது இருந்தால் அதுவும் கைர் முன்சரிஃப் ஆகிவிடுகின்றது. இந்த மாதிரியான வசன் ஃபியாலை பொறுத்தவரையில் சில வேளை இது லஃப்லியத்தான ஒரு இல்லத் என்ற அடிப்படையிலும்
அந்த சொல் ஒருவருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் கைரு முன்சரிஃபாக மாறிவிடும். உதாரணமாக அஹ்மது என்ற சொல் அஃஅலு என்ற அந்த முதாரியான ஃபியலினுடைய வஸ்னிலே வந்திருக்கின்றது. இது லஃப்லியத்தான ஒரு இல்லத்து. அதே போன்று ஒரு மனிதருக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு மானவியத்தான இல்லத்து. எனவே இரண்டும் சேர்ந்து கைரு முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. அதே நேரத்தில் அஹ்மது என்ற சொல் ஒரு மனிதருக்கு பேராக வைக்கப்படாத ஒரு நிலையில் நாங்கள் வாசித்தாலும் அஹ்மத் என்ற சொல்லிலே சிஃபத்து வஸ்ஃப் இருக்கின்றது. எனவே லஃப்லியத்தான இல்லத்தாக வஸ்னுல் ஃபியாலுடன் வஸ்ஃபும் சேர்ந்து கைரு முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. அது க அஹ்மத வயசீத வத்தகலிப வனர்திச இவைகளை போன்று. அம்மல் அதுலு அதிலை பொறுத்தவரையில் ஃபஹு அது ஹுரூஜுல் இஸ்மி ஒரு இஸ்ம் வெளியாகுவதாகும். அன் சீகத்திஹில் அஸ்லியத்தி அதனுடைய அடிப்படையான தோற்றத்தை விட்டும் வெளியாகுவதாகும். இம்மா தஹ்கீகன் ஒன்றிருப்பின் உண்மையிலேயே வெளியாகுவதாகும். அது க உஹாத வ மௌஹத உஹாத் மௌஹத் என்பதை போன்று, வ சுனா வ மஸ்னா சுனா மஸ்னா என்பதை போன்று, வ சுலாச வ மஸ்லச வ ருபா வ மர்பா என்பவைகளை போன்று. வஹாகதா இலல் அஷ்ரதி இவ்வாறே 10 வரைக்கும். ஃபைன்னஹா இவைகள் மஅதூலத்துன் திருப்பப்பட்டுள்ளது. அன் அல்ஃபாதில் அததில் உசூலி அததுடைய அடிப்படையான சொற்களை விட்டும் திருப்பப்பட்டுள்ளது. முக்கர்ரரத்தன் இரட்டிப்பாக்கப்பட்ட நிலையிலுள்ள அததுடைய அடிப்படையான சொற்களை விட்டும் திருப்பப்பட்டுள்ளது. எனவே ஃபஅஸ்லு ஜா அல் கௌமு உஹாத ஜா அல் கௌமு உஹாத என்ற சொல்லினுடைய அடிப்படை ஜாஉ வாஹிதன் வாஹிதன் ஜா அல் கௌமு வாஹிதன் வாஹிதன் அந்த கூட்டத்தினர் ஒருவராக வந்தார்கள் என்று வாஹிதன் வாஹிதன் என்று அந்த வரக்கூடிய அந்த சொல்லை உஹாத என்று வேறொரு சொல்லாக மாற்றியிருக்கின்றார்கள். அஸ்லு ஜா அல் கௌமு மஸ்னா ஜா அல் கௌமு மஸ்னா என்பதனுடைய அடிப்படை ஜாஉ இஸ்னைனி இஸ்னைனி என்பதாகும். வகதா ஃபில் பாக்கி எஞ்சியவைகளிலேயும் இவ்வாறாகும். வ இம்மா தக்தீரன் மேலும் ஒன்றிருப்பின் தக்தீரிலே ஒரு இஸ்ம் அதனுடைய அடிப்படை தன்மையை விட்டும் வெளியாகி இருப்பதாகும். தக்தீரிலே என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அரபிகள் அவ்வாறு மாற்றி பாவிக்கவில்லை. ஆனால் நஹ்வீங்கள் சில சொற்களை காண்கின்றார்கள். அந்த சொற்களிலே அலமியத்தை தவிர மானவியத்தான இல்லத்தில் அலமியத்தை தவிர எந்த ஒன்றையும் காணவில்லை. எனவே இந்த சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்கள் அனைத்துமே ஃபாயில் என்ற வசனில் இருந்து அந்த சொற்களினுடைய ஃபாயில் என்ற வசனில் இருந்து திருப்பப்பட்டதாக இருக்கலாம் என்று ஒரு அனுமானத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அது கல் அலாமி சில பேர்களை போன்று, அல்லதி அலா வஸ்னி ஃபுஅலின் ஃபுஅல் என்ற வஸ்னிலே வரக்கூடிய பேர்களை போன்று, அது க உமர வ ஜுஃபர உமர் ஜுஃபர் ஜுஹல் என்பவைகளை போன்று. ஃபைன்னஹா ஏனெனில் அவைகள் லம்மா சுமியாத் மம்னூஅத்தம் மினஸ் சர்ஃபி சர்ஃபை விட்டும் தடுக்கப்பட்டதாக அதாவது கைரு முன்சரிஃபாக அவைகள் கேட்கப்பட்ட பொழுது, அதாவது அரபிகள் பிரயோகித்ததை நஹ்வீன்கள் கேட்ட பொழுது, வலைஸ ஃபீஹா இல்லத்துன் லாஹிரத்துன் அதிலே வெளிப்படையான எந்த ஒரு இல்லத்தும் இல்லை. கைரல் அலமியத்தி அலமியத் அல்லாத அதாவது மானவியத்தான இல்லத்துகளில் அலமியத் அல்லாத வேறொரு எந்த ஒரு இல்லத்தும் இல்லாத நிலையில் கைருல் முன்சரிஃபாக அவைகள் கேட்கப்பட்ட பொழுது கத்தரு ஃபீஹல் அதிலே அதிலை அவர்கள் அனுமானித்தார்கள். இது வன்னஹா மஅதூலத்துன் அன் ஆமிரின் வான் ஜாஃபிரின் வான் ஜாஹிலின் உமர் ஜுஃபர் ஜுஹல் என்ற சொற்கள் ஆமிர் ஜாஃபிர் ஜாஹில் ஆகிய சொற்களை விட்டும் திருப்பப்பட்டதாக இருக்கலாம் என்று அந்த அனுமானத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இவ்வாறு அல் அதுல் தக்தீரி என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்ட இஸ்ம்கள் 14 இருக்கின்றன. ஏற்கனவே சொல்லப்பட்ட உமர் ஜுஃபர் ஜுஹல், அதே போன்று ஜுமஹ் குஸா ஜுஷம் முலர் உசம் முஜ துலஃப் ஹுபல் புலக் குசம் சுஅல் இவைகள் தான் அந்த 14 இஸ்ம்களும். அம்மத் தனீசு தனீஸை பொறுத்தவரையில் ஃபஹு அலா சலாசத் யக்ஸாமின் அது 3 வகையாகும். என்றால் தனீசுன் பில் அலிஃபி ஒ தனீசுன் பித் தாஇ ஒ தனீசுன் பில் மானா அலிஃபை கொண்டுள்ள தானீஸ், தாவை கொண்டுள்ள தானீஸ், அல் மானா கருத்தை கொண்டுள்ள தானீஸ்.
ஃபத்தானீசு பில் அலிஃபி அலிஃபை கொண்டுள்ள தானீஸை பொறுத்தவரையில் யம்னாஸ் சர்ஃப முத்தலக்கன் அது பொதுவாக சர்ஃபை தடுக்கும் என்றால் சவா உன் காணத்தில் அலிஃபு மக்சூரத்தன் அந்த அலிஃப் மக்சூராவாக இருந்தாலும் சரி அது கஹுபுலா வ மருதா வ திக்ரா அதாவது இறுதியில் அலிஃப் முன்னால் ஃபத்தஹ் இருக்கக்கூடிய இஸ்முக்கு தான் நாங்கள் மக்சூரான் இஸ்ம் என்று சொல்லுவோம். அவு கானத் மம்தூதத்தன் அல்லது மம்தூடானாக அந்த அலிஃப் இருந்தால் இறுதியில் ஹம்சா அதுக்கு முன்னால் அலிஃப் அதுக்கு முன்னால் ஃபத்ஹா செய்யப்பட்டிருக்கும். அது கசஹ்ரா அவ ஹம்ரா அவ ஜக்கரியா அவ அஷ்யா என்பவைகளை போலவாகும். இந்த சொற்களிலே அஷ்யா என்பது ஷெய் உன் ஜம்மு அஷ்யா. ஷெய் உன் ஜம்மு அஷ்யா என்பது அந்த ஜம்முவினுடைய அடிப்படை எவ்வாறு இருந்திருக்கும், அது எவ்வாறு இந்த தோற்றத்திலே மாறியிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் ஷரஹிலே எழுதப்பட்டிருக்கின்றது. வஹாதிஹில் இல்லத்து இந்த இல்லத் அதாவது அத்தானீசு பில் அலிஃப் என்ற இல்லத் ஹியல் இல்லத்து சானியத்து இரண்டாவது இல்லத்தாகும். மினல் இல்லத்தைனி இரண்டு இல்லத்துகளில் அல்லத்தைனி எத்தகையவைகள் என்றால் குல்லு வாஹிதத்தின் மின்ஹுமா அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் தம்னா சர்ஃப வஹ்தஹா தனித்த நிலையில் சர்ஃபை தடுக்கும். ஃபத்தகோமு மகாமல் இல்லத்தைனி அது இரண்டு இல்லத்துகளுடைய தானத்தில் இடம்பெறும். வ அம்மத் தனீசு பித்தாய் தாவை கொண்டுள்ள தனீஸ் ஃபயம்னா சர்ஃப மால் அலமியத்தி அது அலமுடன் சர்ஃபை தடுக்கும். சவா உன் கான அது இருப்பதும் சமமாகும். அலமன் லி முதக்கருக்குரிய அலமாக இருப்பதும் சமமாகும். அது தல்ஹா என்பதை போன்று அவு லி முஅன்னஸின் அல்லது ஒரு முஅன்னஸுக்குரிய ஒரு பெண்ணுக்குரிய பெயராக இருந்தாலும் சமமானதாகும். எனவே ஒரு இஸ்ம் தாவை கொண்டு தனீஸாக்கப்பட்டால் அது ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்ட பெயராக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு பெயராக வைக்கப்பட்டதாக இருந்தாலும் இறுதியிலே அந்த தனீஸுடைய தா இருந்தால் தனீஸுடைய தா என்ற லஃபலியத்தான இல்லத்தும் மனவியத்தான இல்லத்துகளில் அலமியத் என்ற இல்லத்துடன் சேர்ந்து சர்ஃபை தடுக்கும். அம்மத் தனீசுல் மாணவியு தனீஸ் மாணவியை பொறுத்தவரையில் ஃபஹுவ தனீஸ் பித்தாய் அதுவும் தாவை கொண்டுள்ள தானீஸை போன்றுதான். ஃபயம் நாஸ் சர்ஃப மால் அலமியத்து அது அலமியத்துடன் சர்ஃபை தடுக்கும். லாக்கின் பிஷருத்தி ஐயகூனல் இஸ்மு ஜாயிதன் அலா சலாசத்தி அஹ்ருஃபின் என்றாலும் பிஷருத்தி ஐயகூனல் இஸ்மு அந்த இஸ்ம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாயிதன் அலா சலாசத்தி அஹ்ருஃபின் 3 ஹர்ஃபுகளை விட அதிகரித்ததாக அந்த இஸ்ம் இருக்க வேண்டும். அவு சுலாசியன் முஹர்ரக்கல் வசதி அல்லது 3 எழுத்துள்ளதாக இருந்தாலும் முஹர்ரக்கல் வசதி நடு ஹரக்கத் செய்யப்பட்ட 3 எழுத்துள்ளதாக இருக்க வேண்டும். அது சக்கர் என்பதை போன்று அவு அஜமியன் அல்லது அஜமியான அரபி அல்லாத வேறு மொழி சொற்களாக இருக்க வேண்டும். ஜூர் என்பதை போன்று அவு மன்கூலன் மினல் முதக்கரி இலல் முஅன்னசி அல்லது முதக்கரிலிருந்து முஅன்னஸுக்கு திருப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு கமா இதா சும்மியத் இம்ராத்துன் பிசெய்தின் ஒரு பெண்ணுக்கு ஜெயித் என்று பெயர் வைக்கப்படுவதை போன்று. ஃபஇல்லம் யகுன் ஷைஉம் மின் தாலிக அவைகளில் எந்த ஒன்றும் இல்லையானால் அது கஹிந்தின் வ தாதின் ஹிந்து தாது என்பதை போன்று ஜாஸ சர்ஃபு வ தர்கு சர்ஃப் செய்வதும் அதனை விடுவதும் கூடும். அதாவது அதை முன்சரிஃபாக பிரயோகிக்க முடியும் அல்லது கைரு முன்சரிஃபாக பிரயோகிக்க முடியும். வஹுவல் அஹ்சனு அதுதான் மிக அழகானதாகும் ஏற்றமானதாகும். அதாவது கைரு முன்சரிஃபாக பிரயோகிப்பதே ஏற்றமானதாகும். இந்த ஹிந்துன் என்ற சொல்லை பொறுத்தவரையிலே ஹிந்துன் என்று ஒரு பெண்ணுக்குரிய பேர் இதிலே தானீசுடைய தாவோ அலிஃபோ இல்லாததனால் இது அத்தானீசுல் மாணவி இது ஒரு பெண்ணுக்குரிய பெயராக வைக்கப்படக்கூடிய சொல். இது அலமியத் என்ற ஒரு மாணவியத்தான இல்லத்துடன் இது அத்தானீசுல் மாணவி ஒரு லஃபலியத்தான இல்லத்தாக சர்ஃபை தடுக்க வேண்டுமாக இருந்தால் முதல் நிபந்தனை அது 3 எழுத்தை விட அதிகமானதாக இருக்க வேண்டும். இது 3 எழுத்து அதிகமானதாக இல்லை 3 எழுத்தில் இருக்கின்றது அல்லது 3 எழுத்திலிருந்து நடு ஹரக்கத் பெற்றிருக்க வேண்டும் என்றார்கள் அதுவும் இந்த சொல்லிலே இல்லை. அல்லது நடு ஹரக்கஸ் அல்லது நடு சுக்குன் செய்யப்பட்டிருந்து அஜமியத்தான சொல்லாக இருக்க வேண்டும் என்றார்கள் அதுவும் இந்த சொல்லிலே இல்லை. அதே போன்று இது ஒரு ஆணுக்கு வைக்கப்படக்கூடிய பெயராக இருந்து பிறகு பெண்ணுக்கு பெயராக வைக்கப்படக்கூடிய ஒரு சொல்லாக மாறி இருக்க வேண்டும் என்றார்கள் இந்த சொல் அந்த வகையில் இல்லை அது பெண்களுக்கே உரிய ஒரு பெயர்.
இந்த சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான சொற்களிலே இதை முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும், கயிறு முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும். எனவே ஜாஅத் ஹிந்து என்று தன்வீன் இல்லாமல் சொல்ல முடியும், ஜாஅத் ஹிந்துன் என்று தன்வீனுடன் சொல்லவும் முடியும். அம்மத் தாரீஃபு, தாரீஃபை பொறுத்தவரையில் தாரீஃப் என்றால் ஃபல் முராது பிஹி அதை கொண்டு நாடப்படுவது அல் அலமியத்து அலமியத்தாகும். தம்னா சர்ஃப் அது சர்ஃபை தடுக்கும், மா வஸ்னில் ஃபியாலி வஸ்னில் ஃபியாலுடன் சர்ஃபை தடுக்கும், க அஹ்மத வயசீத. ஒமால் அதிலி அதுலுடனும் சர்ஃபை தடுக்கும், க உமர வசுஃபர உமர் ஜுஃபர் என்பதை போன்று. ஒமாத் தனீசி தனீஸுடனும், ஒமாத் தர்கீபில் மஸ்ஜி தர்கீப் மஸ்ஜியுடனும், ஒமால் அலிஃபி வன்னூனி அது க உஸ்மான உஸ்மான் என்பதை போன்று. ஒமால் ஒஜுமதி ஒஜுமாவுடனும் சர்ஃபை தடுக்கும், கமா சயத்தி அவைகள் பின்னால் வரும். அம்மத் தர்கீபு தர்கீப் என்றால் ஃபல் முராது பிஹி அதை கொண்டு நாடப்படுவது அத்தர்கீபுல் மஸ்ஜியு தர்கீபுல் மஸ்ஜியாகும். அல் மஹ்தூமு பிகைரி வைஹி வைஹி அல்லாததை கொண்டு முடிக்கப்பட்ட தர்கீபுல் மஸ்ஜியாகும். ஏற்கனவே நாங்கள் தர்கீபை 3 வகையாக பார்த்தோம். அத்தர்கீபுல் இஸ்னாதி, அத்தர்கீபுல் இதாஃபி, அத்தர்கீபுல் மஸ்ஜி. அத்தர்கீபுல் இஸ்னாதி என்பது ஒரு முபத்ததா ஹபர் அல்லது ஃபியால் ஃபாயிலாக சேர்ந்து இணைக்கப்பட்டு ஒரு வசனமாக மாறுவது. அது இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதே போன்று அத்தர்கீபுல் இதாஃபி என்பதும் இதாஃபத்தின் அடிப்படையிலே 2 சொற்கள் சேர்க்கப்படுவது, அதுவும் இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை. இறுதியாக அத்தர்கீபுல் மஸ்ஜி என்பது ஆலுஸ்மைனி 2 இஸ்ம்களை மாற்றுதல், இஸ்மன் வாஹிதன் ஒரு இஸ்மாக மாற்றுவது, 2 கலிமாக்களை ஒரு நபருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ பேராக வைத்து விடுவது. இவ்வாறு பேரு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த சொல்லில் ஏராப் வெளிப்படும் என்றால் 2வது சொல்லிலே ஏராப் வெளிப்படும். 1வது சொல்லினுடைய இறுதிக்கு ஃபத்ஹா செய்யப்படும். 2வது இஸ்மை தனீஸுடைய தாவுக்கு ஒப்பாக்கி இந்த தாரீஃபிலை சொல்கின்றார்கள். முனஸ்ஸலுன் சானிஹிமா அவ்விரண்டில் 2வது வைக்கப்பட்டிருக்கும், மன்சிலத்து தாய் தானீசி தானீசுடைய தாவினுடைய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது தானீசுடைய தாவில் ஏராப் வெளிப்படுவதை போன்று 2வது இஸ்மனுடைய இறுதியிலே ஏராப் வெளிப்படும். அதே நேரம் தானீசுடைய தாவுக்கு முன்னால் அந்த எழுத்துக்கு ஃபத்ஹா வருவதை போன்று 1வது இஸ்மினுடைய இறுதிக்கு எப்போதும் ஃபத்ஹா செய்யப்படும். காரணமாக ஒருவருக்கு முஹம்மத் ஹாலித் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தால் ஜாஅ முஹம்மத ஹாலிது, ரஐத்து முஹம்மத ஹாலித, சல்லம்து அலா முஹம்மத ஹாலித என்று ஹாலித் என்ற சொல்லிலே தான் ஏராப் வெளிப்படும். முஹம்மது என்ற சொல் எப்போதுமே ஃபத்ஹா செய்யப்பட்டதாக இருக்கும். தொடர்ந்து முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் மஹ்தூமு பிகைரி வைஹி வைஹி அல்லாததை கொண்டு முடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது 2வது இஸ்ம் வைஹி என்ற சொல் வரக்கூடாது. சீப வைஹி, ஹம வைஹி, நிஃப்த வைஹி, துருஸ்து வைஹி போன்ற சொற்களாக இருக்கக்கூடாது. அது பாயில பக்க வஹதர மௌத்த என்பதை போன்று. வலா யம்னா சர்ஃப அது சர்ஃபை தடுக்க மாட்டாது. இல்லா மால் அலமியதி அலமுடன் தவிர அது சர்ஃபை தடுக்க மாட்டாது. தர்கீபுல் மஸ்ஜியான லஃப்லியத்தான இல்லத்துடன் மாணவியத்தான இல்லத்துகளில் அலமியத்து மாத்திரம்தான் சேரும். ஒருவேளை வைஹி என்ற சொல்லை கொண்டு முடிக்கப்பட்ட சொல்லாக இருந்தால் அதற்குரிய ஏராபு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த கிதாபினுடைய அதாவது முத்தம்மிமத்துல் ஆஜுருமியாவுடைய ஷரஹ் அல் கவாகிபு துர்ரியாவிலே 97வது பக்கத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அம்மல் அலிஃபு வன்னூனு ஸாயிதத்தானி மேலதிகமான அலிஃபும் நூனும் ஃபயம்னானி சர்ஃப அது சர்ஃபை தடுக்கும், மால் அலமியத்தி அலமியத்துடன் சர்ஃபை தடுக்கும், அது கைம்ரான வஉஸ்மான என்பதை போன்று. மாஸ் சிஃபத்தி மேலும் சிஃபத்துடனும் சர்ஃபை தடுக்கும், கசக்ரான அது சக்ரான் என்பதை போன்று. அம்மல் உஜுமத்து உஜுமாவை பொறுத்தவரையிலே ஃபல் முராது பிஹி அதை கொண்டு நாட்டம் அந்த கூனல் கலிமத்து அந்த கலிமா இருப்பதாகும். மின் ஔதாயில் அஜமியதி அஜமிகளினுடைய பிரயோகத்தில் அந்த சொல் இருப்பதாகும், அதாவது அரபி அல்லாத ஒரு சொல்லாக இருப்பதாகும். அது க இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக் என்பதை போன்று. வ ஜமீஉ அஸ்மாஇல் அன்பியாய்
அனைத்து நபிமார்களினுடைய பெயர்களும் அஜமியத்துன் அரபி அல்லாதாகும் இல்லா அர்பாத்தன் 4 நபிமார்களுடைய பெயரை தவிர முஹம்மதுன் வசாலிஹுன் வஷாயிபுன் வஹூதுன் இந்த 4 பேரை தவிர மற்ற எல்லா நபிமார்களுடைய அதாவது அல் குர்ஆனில் கூறப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பெயர்களும் அரபி அல்லாத பெயர்களாகும். ஸல்லல்லாஹு அலைஹிம் அஜ்மஈன். வைஷ்தரத்து ஃபீஹா அதிலே நிபந்தனையிடப்படும், அதாவது உஜ்மா என்பது லஃப்லியத்தான ஒரு இல்லத்தாக இருப்பதாக இருந்தால் ஐயக்கூனல் இஸ்மு அலமன் ஃபில் அஜமியத்தி அரபி அல்லாத பாஷையிலேயே அது பேராக வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அரபி அல்லாத அந்த மொழியிலேயே பேராக வைக்கப்படக்கூடிய ஒரு சொல்லை அரபிகளும் பேராக வைத்தால்தான் அது கைரு முன்சரிஃபாக மாறிவிடும். வலிதாலிக்க இதனால்தான் சொரிஃப லிஜாமுன் வனஹ்வுஹு லிஜாம் போன்றவைகள் முன்சரிஃபாக்கப்பட்டது. அதாவது இந்த லிஜாமுன் என்ற சொல் இது ஒரு அஜமியத்தான ஒரு சொல். இதனை அரபிகள் பெயராக பிரயோகித்திருக்கின்றார்கள். இந்த வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது இதிலே அலமியத் மானவியத்தான இல்லத்தில் அலமியத்தும் லஃப்லியத்தான இல்லத்தில் உஜ்மாவும் இருந்தாலும் இந்த லிஜாமுன் என்ற சொல்லை அரபி அல்லாத அந்த அஜமிகள் அதனை பெயராக பிரயோகிக்கவில்லை. எனவே இதனை கைரு முன்சரிஃபாக பிரயோகிக்கப்பட மாட்டாது. இரண்டாவது நிபந்தனை ஐயக்கூன ஜாயிதன் அல ஸலாஸத்தி 3 எழுத்துக்களை விட அதிகமானதாக அந்த சொல் இருக்க வேண்டும். எனவே வலிதாலிக்க இதனால்தான் சொரிஃப நூஹுன் வலூத் நூஹ் மற்றும் லூத் என்ற சொற்கள் முன்சரிஃபாக்கப்பட்டது. நூஹ் லூத் ஆகிய இந்த சொற்கள் அரபி அல்லாத சொற்களாக இருந்தாலும் லஃப்லியத்தான இல்லத்துகளில் உஜ்மா இருந்தாலும் அதே போன்று மானவியத்தான இல்லத்துகளில் அலமியத் இருந்தாலும் இது முன்சரிஃபாக பிரயோகிக்கப்படுகின்றது. காரணம் இது 3 எழுத்துக்களை விட அதிகமானதாக இல்லை. அம்மஸ் சிஃபத்து சிஃபத்தை பொறுத்தவரையில் ஃபதம்னா சர்ஃப மா ஸலாஸத்தி அஷ்யா 3 விடயங்களுடன் சர்ஃபை தடுக்கும் என்றால் அல் அதுலு கமா தகத்தம ஃபி மஸ்னா வசுலாச மஸ்னா வசுலாசையிலே முந்தியதை போன்று அதுலாகும். ஒமா அல் அலிஃபி வன்னூனி அலிஃப் நூன் உடனும் சர்ஃபை தடுக்கும், அதாவது அத்ஷானு கல்பானு ஆகியவை போன்று. ஆனால் பிஷர்தி அன் தக்கூன சிஃபத்து அந்த சிஃபத் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அலா வஸ்னி ஃபஅலான பிஃபத்ஹில் ஃபாஇ ஃபாக்கலிமாவுக்கு ஃபத்தை செய்வதை கொண்டு ஃபஅலான் என்ற வஸ்னிலே அது இருக்க வேண்டும். அதே போன்று வலா யக்கூன முஅன்னஸுஹு அலா வஸ்னி ஃபஅலானத்தின் அதனுடைய முஅன்னஸ் ஃபஅலானத்துன் என்ற வஸ்னிலே இருக்கக்கூடாது. எனவே அலிஃப் நூன் ஜியாதத்துல் அலிஃபி வன் நூன் என்பது சிஃபத்துடன் சேர்ந்து சர்ஃபை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குறித்த சொல் ஃபஅலான் என்ற வஸ்னிலே ஃபாக்கலிமாவுக்கு ஃபத்தை செய்யப்பட்ட ஃபஅலான் என்ற வஸ்னிலே இருக்க வேண்டும். அதே போன்று அதனுடைய முஅன்னஸ் ஃபஅலானத்துன் என்று இருக்கக்கூடாது. அது நஹ்வு சக்ரான் என்பதை போன்று. ஏனெனில் ஃபஇன்ன முஅன்னஸஹு அதனுடைய முஅன்னஸ் சக்ரா என்பதாகும். வனஹ்வு நதுமானின் நதுமான் போன்ற சொற்கள் முன்சரிஃபாகும். இது அலிஃப் நூன் ஜியாதத்துல் அலிஃப் வன்னூன் இருந்தாலும் அது ஃபஅலான் என்ற வஸ்னிலே இருந்தாலும் முன்சரிஃபுன் இது முன்சரிஃபாகும். காரணம் லிஅன்ன முஅன்னஸஹு நதுமானத்துன் அது அதனுடைய முஅன்னஸ் நதுமானத்துன் என்று இருக்கின்றது. இதா கான மினல் முனாதமதி முனாதமா என்ற கருத்தை கொண்டதாக அந்த நதுமான் என்ற சொல் இருந்தால் அதனுடைய முஅன்னஸ் நதுமானத்துன் என்று வரும். முனாதமத் என்பது கூட்டாக சேர்ந்து குடிப்பதற்கு சொல்லப்படும். இந்த 2 நிபந்தனைகளும் ஜியாதத்துல் அலிஃபி வன் நூன் சிஃபத்துடன் சர்ஃபை தடுப்பதாக இருந்தால்தான் கவனிக்கப்படும். அதே நேரத்திலே அலமுடன் சேர்ந்து சர்ஃபை தடுக்கக்கூடியதாக இருந்தால் அது எந்த வஸ்னில் இருக்க வேண்டும் என்பது கவனிக்கப்பட மாட்டாது. உதாரணமாக ரித்வானு ஃபர்ஹானு நுஸ்ரானு என்பதை போன்று ஃபஅலான் ஃபிஅலான் ஃபௌலான் ஆகிய 3 வசன்களில் எதில் வந்தாலும் அது பேராக பிரயோகிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நிபந்தனை கணக்கிடப்பட மாட்டாது. ஜியாதத்துல் அலிஃபி வன் நூனுடன் சிஃபத்து சேருவதாக இருந்தால் தான் இந்த 2 நிபந்தனைகளும் கவனிக்கப்படும். ஒமா வஸ்னுல் ஃபியாலி மேலும் வஸ்னுல் ஃபியாலுடனும் சர்ஃபை தடுக்கும். சிஃபத் வஸ்ன் ஃபியாலுடன் சர்ஃபை தடுக்கும். பிஷர்தி அன் தக்கூன அந்த வஸ்னுல் ஃபியால் இருக்க வேண்டும். அலா வஸ்னி அஃஅல அஃஅல் என்ற வஸ்னிலே இருக்க வேண்டும்.
இது முதலாவது நிபந்தனை. அல்லா யகூன முஅன்னஸுஹு பித்தாய், அதனுடைய முஅன்னஸ் தாவை கொண்டதாக இருக்கக்கூடாது. எனவே வஸ்னுல் ஃபியால் என்ற லஃப்லியத்தான இல்லத்துடன் இந்த சிஃபத்து சர்ஃபை தடுக்கக்கூடியதாக இருந்தால் முதல் நிபந்தனை அதனுடைய வஸ்ன் அந்த வஸ்னுல் ஃபியால் அஃபாலு என்ற வஸ்னாக இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த சொல்லினுடைய முஅன்னஸ் தாவை கொண்டதாக, அதாவது அஃபாலத்துன் என்ற வஸ்னிலே இருக்கக்கூடாது. அது நஹ்வு அஹ்மர் என்பதை போன்று ஃபஇன்ன முஅன்னஸஹு ஹம்ராஉ, அதனுடைய முஅன்னஸ் ஹம்ராஉ என்பதாகும். வனஹ்வு அர்மலின், அர்மல் என்பதை போன்றவைகள் முன்சரிஃபாக இருக்கும். லிஅன்ன முஅன்னஸஹு அர்மலத்துன், அதனுடைய முஅன்னஸ் அர்மலத்துன் என்று இருக்கின்றது. இந்த இரண்டு நிபந்தனைகளும் வஸ்னுல் ஃபியால் சிஃபத்துடன் சர்ஃபை தடுப்பதாக இருந்தால்தான் கவனிக்கப்படும். ஆனால் அலமுடன் சேர்ந்து சர்ஃபை தடுப்பதாக இருந்தால் இந்த நிபந்தனை கவனிக்கப்பட மாட்டாது. இவைகள் தான் 9 இல்லத்துகளும் என்ன, அவைகள் எந்தெந்த இல்லத்துகளுடன் சேர்ந்தால் சர்ஃபை தடுக்கும் என்பதை போன்றது. இறுதியாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வயஜூஸு ஸர்ஃபு கைரில் முன்சரிஃபி, கைரு முன்சரிஃபான ஒரு இஸ்மை முன்சரிஃபாக மாற்றுவது பிரயோகிப்பது கூடும். லித்தனாசுபி, தனாசுபுக்காக, அதாவது பொருந்தி போவதற்காக. ஒரு கட்டுரை அல்லது ஒரு உரைநடை நாங்கள் எழுதுகின்ற பொழுது எல்லா இறுதி சொற்களும் தன்மீனை கொண்டதாக முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சொல் கைரு முன்சரிஃபான இஸ்மாக இருக்கின்றது, தன்மீன் வைத்திருக்க முடியாது. ஆனால் அதிலே தன்மீன் வைத்தால்தான் பொருத்தமாக இருக்கும் என்றால் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே கைரு முன்சரிஃபான இஸ்மை முன்சரிஃபாக பிரயோகிக்க முடியும். ககிராத்தி நாஃபி ஓதுவதை போன்று சலாசிலன், அதை போன்று கவாரீரன் கவாரீரா என்பதை போன்று வலி தரூரத்தை, மேலும் தரூரத்துக்காக அந்த கவிதைகளினுடைய அந்த வரிசை சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஏற்கனவே கைரு முன்சரிஃபாக இருக்கக்கூடிய சொல்லை முன்சரிஃபாகவும் பிரயோகிக்க முடியும். இதுதான் இந்த கைருல் முன்சரிஃபை பற்றிய சில சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.